வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூலை மாதம் 15ஆம் தேதி, ஆனி மாதம் 31ஆம் தேதி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி மொத்த வானிலையையும் புரட்டி போடும் வானிலை அமைப்பு. அதன் நேரிட்ட தாக்கங்கள் பருவமழையின் மீது, தமிழகத்திற்கான வெப்பச்சலன மழைப்பொழிவின் மீதும் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பது குறித்தான மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கொட்டி தீர்க்கும் கனமழை, நீர் இருப்பு உயர்ந்துள்ள நிலையில் கர்நாடக அரசின் முடிவும், காவிரியில் நீர் திறப்பு வீதமும் தற்போதைய நிலையில் என்ன? விரிவான விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், மாலத்தீவை ஒட்டிய மத்திய இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து தொடர்ந்து குறைவழுத்த மாறுபாடுகளினுடைய நகர்வுகள் முன்னும் பின்னும், கிழக்கிலும் மேற்கிலும் என நகர்ந்து அவ்வப்போது காற்றின் திசையை மாற்றி அமைத்தும் வேகத்தினை குறைத்தும் கூட்டியும் வருகிறது. இது இயல்பான தென்மேற்கு பருவக்காற்றின் மீது நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த குறைவழுத்த மாறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய பொதுவான விளைவு. உயரழுத்த மாற்றங்களுக்கு ஏற்ப மழைப்பொழிவை, பருவக்காற்றின் தீவிரத்தை தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமான மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் இயல்பான வானிலை நிகழ்வு. அதே நேரத்தில் வங்கக்கடலில் தற்போதைய நிலையில் நேற்றைக்கு முந்தைய வானிலை விளக்கத்தில் நாம் தெரிவித்திருந்தோம், வளிமண்டல மேலடுக்கில் ஒரு சுழற்சி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒரிசா பகுதி சார்ந்து நீடிக்கிறது. இது தமிழகத்தில் மேகமூட்டமான வானிலை அமைப்பை ஏற்படுத்தி வலுவாக மேலடுக்கின் வாயிலாக ஈரப்பதம் மிகுந்த அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு காற்றினை உள்ளீர்த்து மழைப்பொழிவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதாவது வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு தமிழகத்தை பொறுத்தவரை பின்னடைவை ஏற்படுத்தும். மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கும். அதே நேரத்தில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்து காணப்படும் என்று நாம் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிலையில் அந்த மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்குடன் இணைந்திருக்கிறது. அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நோக்கி முன்னேறுகிறது. இதன் விளைவாக நமது முந்தைய அறிவிப்புகளில் சிறிய மாற்றங்கள், அதாவது மேகமூட்டமான வானிலை அமைப்பும் மிதமான மழைப்பொழிவும் என்ற வகையில் கீழடுக்குடன் இணைந்து தற்போது காற்றினை உள்ளிருக்கக்கூடிய நிலையில் அத்தகைய மழை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு இன்றைய நிலையில் இருக்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 தினங்களுக்கு அத்தகைய வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் அல்லது சற்று வலுவாக இருக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். அதற்கு முந்தைய நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் என்ன பிரச்சனை, அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து விடலாம். நேற்று கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் காவிரியில் 8000 கன அடி நீரினை திறப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உபரி நீர் அந்த அளவை எட்டும் என்ற நிலைதான் தற்போது நீடிக்கிறது. அதாவது அரசு என்ன முடிவு செய்திருக்கிறதோ, 8000 கன அடி என்ற நீர் திறப்பு என்ற அளவினை நிர்ணயித்திருக்கிறதோ கர்நாடக அரசு, அதே 8000 கன அடி நீர் உபரி நீராகவே வெளியேறக்கூடிய நிலை தான் காணப்படுது. இது புதிதாக நீர் திறப்பு என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இயல்பா காவிரியினுடைய அமைவிடம் சார்ந்து கொட்டி தீர்க்கக்கூடிய மழைப்பொழிவு, அதன் மூலமாகவே 1000 முதல் 1500 கன அடி தண்ணீர் இயல்பாகவே பெருக்கெடுக்கிறது. கபினி அணை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனுடைய நீர் இருப்பு உச்சத்தை தொட்டுவிட்டது. எனவே வேறு வழியே இல்லாமல் அதில் 5000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஆக கூட்டி கழித்து பார்த்தா இந்த 8000 கன அடி என்பது இயல்பான உபரி நீர். இதில் பெரிய முடிவெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உபரி நீரை அதை முடிவாக அறிவித்திருக்கிறார்கள். காவிரி ஒழுங்காற்று குழு அறிவித்தது 11,500 கன அடி, அதாவது 1 டிஎம்சி ஒரு நாளுக்கு
ஒரு டிஎம்சி என்ற அளவில் நீரினை திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவு என்பதல்ல, அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. கர்நாடகா அதை நிராகரித்து 11,500 கனஅடி தண்ணீர் திறந்துவிட்டால் ஒரு டிஎம்சி தண்ணீர் ஒரு நாளைக்கு தமிழகத்திற்கு வந்து சேரும் என்ற கணக்கீடு தான். ஆனால் தற்போது என்ன முடியும்னா 8,000 கனஅடி. அந்த 8,000 கனஅடி என்பது தற்போதைய நிலையில் உபரி நீராக வெளியேற்றக்கூடிய இயல்பான அளவு. அது அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் 7,000 கனஅடி தண்ணீர் உபரி நீராகவே வெளிவருகிறது. அணைகளினுடைய நீர் இருப்பு மற்றும் விவரங்களை பார்த்து விடலாம். KRS அணையை பொறுத்தவரை 124.8 கொள்ளளவு, அதில் 104.5 அடி தற்போதைய நிலையில் இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே தினத்தில் 88.1 அடியாக இருந்தது. அதாவது 16 அடி கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் அதிகமாகவே உயர்ந்திருக்கு. நீர் இருப்பு 49.4 இயல்பான அளவு, இந்த அணையினுடைய நீர் தேக்கும் அளவு. அதில் தற்போதைய நிலையில் 26.5 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 14.8 இருந்துச்சு. இதே நாளில் இதே ஆண்டு இதே நிலையில் 11.7 டிஎம்சி தண்ணி தற்போது உபரியாகவே கூடுதலாகவே கடந்த ஆண்டை விட கூடுதலாகவே இருக்கிறது. நான் ஏன் இதை குறிப்பிட்றேன்னா, மேட்டூர் அணையுடைய நீர் இருப்பையும் கடந்த ஆண்டு நீர் இருப்பையும் ஒப்பிட்டு ஒரு விளக்கத்தை தர இருக்கிறேன். அந்த வகையில் KRS அணையினுடைய நிலை 11 டிஎம்சி தண்ணீர் சென்ற ஆண்டை விட கூடுதலாக இருக்கின்றது. அணைக்கான நீர் வரத்து தற்போதைய நிலையில் 4,700 கன அடி என்ற அளவில் இந்த அணைக்கான நீர்வரத்து இருக்கிறது. அணையிலிருந்து 2,500 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. கபினி அணையை எடுத்துக்கொண்டால் 65 அடி கொள்ளளவில் 63.73 அடி தற்போது உள்ளது. கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கு. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 49.93 அடியாக இருந்துச்சு. இதே நாளில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இதே நாளில் இப்போ 13.8 அடி சென்ற ஆண்டை விட கூடுதலாக இருக்கிறது. அணையினுடைய நீர் இருப்பு 19.5 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். தற்போதைய நிலையில் 18.87 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. 0.8 டிஎம்சி தண்ணீர் தான் அணை முழுவதுமாக நிரம்பி வழிய தேவைப்படுகிறது. சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா 11.16 டிஎம்சி தண்ணீர் தான் இருந்துச்சு இதே நாளில். தற்போதைய நிலையில் 7.54 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக உள்ளது சென்ற ஆண்டை விட. அணைக்கான நீர் வரத்து தற்போதைய நிலையில் 5,480 கனஅடியாக இருக்கு. அந்த தண்ணீர் அப்படியே திறந்து விடப்படுகிறது, என்ன நிரம்ப போகிறது, அதனால் திறந்து விடப்படுகிறது. 5,480 கனஅடி தண்ணீர் வரவாகவும் திறப்பாகவும் இருக்கின்றது. KRS அணைக்கு வரக்கூடிய கிளையாறுகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கேரங்கி மற்றும் கேமாவதி அணைகளுடைய நீர் இருப்பு வரவும். காரங்கி 129 அடி கொள்ளளவில் 121.3 அடி நிரம்பியிருக்கிறது. கடந்த ஆண்டு 110.17 இருந்தது. இது இந்த ஆண்டு தற்போதைய நிலையில் 11.13 அடி கடந்த ஆண்டை விட உயர்ந்தே இருக்கிறது. அணையினுடைய நீர் தேக்கு திறன் 8.5 டிஎம்சியாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் 6.2, கடந்த ஆண்டு 4.2, 2 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாகவே இருக்கிறது. அணைக்கான நீர் வரத்து 1,673 கனஅடியாக இருக்கிறது. நீர் திறப்பு 200 கனஅடியாக திறக்கப்படுகிறது. இந்த நீர் KRS அணை நோக்கி செல்லும். கேமாவதி 117 அடி கொள்ளளவில் 95.95 தற்போதைய நிலையில் இருக்கிறது. கடந்த ஆண்டு 88.95 இருந்தது. தற்போதைய நிலையில் அது 7 அடி கடந்த ஆண்டை விட கூடுதலாக உயர்ந்திருக்கிறது. அணையினுடைய நீர் தேக்கு திறன் 37.10 டிஎம்சியாக உள்ள நிலையில் தற்போதைய நிலையில் 20.31 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டு இதே தினம் 15.74 டிஎம்சியாக இருந்தது. தற்போதைய நிலையில் இந்த ஆண்டு 4.57 டிஎம்சி கூடுதலாக நீர் இருப்பு உள்ளது. அணைக்கான நீர் வரத்து 6,464,
அணையில் இருந்து நீர் திறப்பும் 250 கன அடியாக இருக்கிறது. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையை பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில் இதனுடைய நீர் 120 அடியில் 42.76 அடி தற்போதைய நிலையில் நீர் இருப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு 77.61 இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு -34.85 அடி எதிர் திசையில் மைனஸில் குறைஞ்சிருக்கு. -34 அடி சென்ற ஆண்டை விட குறைந்து காணப்படுகிறது. நீர் தேக்கு திறன் 93.47 டிஎம்சி. தற்போதைய நீர் இருப்பு 13.56 டிஎம்சி. கடந்த ஆண்டு 39.61 டிஎம்சி. குறைபாடு 26.05 டிஎம்சி தண்ணீர் சென்ற ஆண்டை விட குறைந்தே இதே நாளில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் சென்ற ஆண்டை விட கர்நாடக அணைகளில் நீர் இருப்பும் நீர் வரவும் அதிகரித்தே காணப்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து 4013 என்ற அளவில் தற்போதைய நிலையில் இருக்கு. மேட்டூர் காவிரி ஆற்றில் தற்போது 7000 கனஅடிக்கு மேல் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி மழைப்பொழிவின் மூலமாகவும் நீர் பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது இன்று மாலை மேட்டூர் அணையில் அந்த விளைவை ஏற்படுத்தும். அதாவது கூடுதல் நீர் வரவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள அணைகளிலும் தமிழகம் நோக்கி வரக்கூடிய காவிரியினுடைய நீர் பெருக்கும் இந்த வகையில் தான் இருக்கு. இது வரும் நாட்களில் எத்தகைய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை மழைப்பொழிவு தான் தீர்மானிக்க வேண்டும். அது கர்நாடக அரசு தீர்மானிக்கப் போவதில்லை. மழைப்பொழிவு நிச்சயமாக தீர்மானிக்கும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கான தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் அறிவித்தது மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நோக்கி முன்னேறக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கின் வாயிலாகவும் மேற்கு காற்றினை வலுவாக உட்கவரக்கூடிய நிலையில் தமிழகத்தின் அநேக தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் என மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவாக இந்த நாள் முழுவதும் அவ்வப்போது நீடிக்கக்கூடும். மழை பொழிவிற்கு ஒரு சில மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று காலை தொடங்கி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்து சில உள்பகுதிகளில் அங்காங்கே மிதமான மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இது விருதுநகர் மற்றும் தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். அதே போல வடக்கு மாவட்டங்களில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு இந்த முற்பகல் வாக்கிலேயே வாய்ப்புகள் இருக்கின்றன. வெப்பச்சலன இடிமழை பொழிவு என்ற வகையில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் எங்கெல்லாம் வெப்பம் உயர்ந்து பகல் நேரத்தில் காணப்படுகிறதோ அதிகபட்சமாக அது டெல்டா மாவட்டங்களுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன. மாலை இரவு மழை வாய்ப்புகளாக திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழைப்பொழிவாக, ஒரு சில இடங்களில் இடிமழை பொழிவாக மழை வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவிற்கு, மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல கோவை மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளிலேயும் இன்று மிதமான மழைப்பொழிவிற்கும், திருப்பூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு, மேற்கு என அனைத்து பகுதிகளிலுமே மேகமூட்டமான வானிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளுக்கு சற்று கூடுதல் மழைப்பொழிவும், இதர ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக இன்றைய தினம் மழை வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், கரூர் மாவட்டம்
சார்ந்தும், கரூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் கூடுதல் வாய்ப்புகள், அதனுடைய மேற்கு பகுதிகளுக்கு கூடுதல் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. இதர மாவட்டங்கள், அதாவது பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மேகமூட்டமான வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவிற்கும் இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று பிற்பகல் மாலை இரவு நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். வழக்கமான இடியுடன் கூடிய கனமழைக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் குறைந்தே காணப்படும் இந்த மாவட்டங்கள் சார்ந்து. அதே போல கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இன்று மாலை இரவு நேரத்தில் மேகமூட்டமான வானிலை, ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு என்ற வகையில் மழை வாய்ப்புகள் இருக்கலாம். காரைக்கால் பகுதிகளுக்கும் இந்த நிலை பொருந்தும். அதே நேரத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று கூடுதல் வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும். இதே நிலைதான் தென் கடலோர மாவட்டங்களுக்கும், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகளிலேயும் இன்றைய தினம் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய நிகழ்வினுடைய வளர்ச்சியை பொறுத்து, அதனுடைய தீவிரத்தை பொறுத்து மழை அமைப்புகள் நாளைய தினம் மாற்றம் அடையக்கூடும். ஒரு கால் இதே அமைப்பில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதே நிலையில் கரை நகர நாட்களை எடுத்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட 4 முதல் 5 நாட்களை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து நகரவோ அல்லது கரை நகர்ந்து மீண்டும் கடல் இறங்கி என நீடிக்கவோ வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பொறுத்து வெப்பச்சலன மழை பொழிப்பில் பின்னடைவு ஏற்படும். அதே நேரத்தில் காற்று உள்ளிருக்கக்கூடிய நிலையில் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஒரு சில இடங்களில் மழை ஏற்படுத்தும் வாய்ப்புகளாக அடுத்த 3 முதல் 7 தினங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 3 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. வங்கக்கடல் நிகழ்வு மேலும் வலுவடையக்கூடிய நிலையில் இந்த மழை வாய்ப்புகள் குறையும். வலுவடையக்கூடிய நிலையில் மேலடுக்கில் சுழற்சி வேகம் பெறும். அதன் காரணமாக உள்ளிருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலடுக்கின் வாயிலாக வலுவாக ஈர்க்கப்படக்கூடிய நிலையில் மழை வாய்ப்புகள் அடுத்த 3 தினங்களுக்கு பிந்தைய நிலையில் ஒரு 5-6 தினங்களுக்கு பின்னடைவை ஏற்படும் தமிழகத்தை பொறுத்தவரை. அதே நேரத்தில் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவு வலுவுடன் காணப்படும். இதுதான் தற்போதைய நிலையில் வானிலை நகர்வாகவும் தமிழகத்திற்கான மழை வாய்ப்பாகவும் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கான மழை தீவிரமாகவும் இருக்கும் என நமது கணிப்பின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.